பெற்றோர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், நம்முடைய பிள்ளைங்களை உலகம் தெரியாம வளர்க்குறது. வீட்டிலே வச்சு வளர்த்துட்டேன், படிப்பு குடும்பம் அப்படின்ட்டு பிள்ளைங்களை ரொம்ப இன்னசென்ட்டா வளர்க்கறதுனால எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. பிள்ளைங்களுக்கு அவங்க அடுத்து வெளி உலகத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறது தெரியணும். வெளி உலகம் எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, என்னென்ன மாதிரி மென்டாலிட்டிஸ் இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத பிள்ளைங்க அவங்க வளர்ந்து வர வர அவங்க தெரிஞ்சுக்கணும். மேபி யூஜி வரைக்கும் இல்லை ஒரு 15 வயசு வரைக்கும் இல்லை யூஜி வரைக்குமே கூட நம்ம ஒரு கைடன்ஸ்ல வச்சு பிள்ளைங்களை கொண்டு போகலாம். என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு பிள்ளைங்களுக்கு தெரியாம தடுமாறுறப்ப பேரண்ட்ஸ் ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம். அதுக்கு மேல பிள்ளைங்க அவங்க கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி அவங்க மேற்படிப்புக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறதா இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போறதா இருக்கட்டும், கோயட்ல கூட படிக்கணுமே பிள்ளைங்க, பாய்ஸ் ஸ்கூல்ல இல்லை கேர்ள்ஸ் ஸ்கூல்லையே படிக்கணும், அதுதான் பாதுகாப்பு அப்படின்னு நாம நினைக்கிறது தப்பு. எல்லார்கிட்டையுமே சில ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்கு, யூனிக் டேலண்ட்ஸுங்கிறது எல்லார்கிட்டையுமே இருக்கு. அந்த ஒரு யூனிக் நேச்சர் கூட நல்ல குணங்களும் நல்ல குணாதிசயங்களுமே எல்லார்கிட்டையுமே ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதுல பாசிட்டிவான கேரக்டர்ஸ் இருக்கு, நெகட்டிவான கேரக்டர்ஸும் இருக்கு. இதெல்லாம் பிள்ளைங்க அந்த வயசுல இருந்தே அவங்களோடவே கூட இருந்து பழகி பார்த்து தெரிஞ்சு வளரணும். அப்பதான் பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு வேர்ல்டும் இருக்கு, இந்த மாதிரி கேரக்டர்ஸும் இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்க ஏன் அப்படி பிஹேவ் பண்றாங்க, இந்த சிச்சுவேஷன் நம்ம எப்படி இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, நாம எப்படி அலர்ட்டா இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அந்த பிள்ளைங்களுக்கு அப்பதான் வரும். அவங்க வளரட்டும், பிள்ளைங்களை பொத்தி பொத்தி வளர்த்து மற்றவங்க கிட்ட என் பிள்ளைய நான் அப்படி ஸ்பெஷலா வளர்த்துட்டு ரொம்ப சூப்பரா மறைச்சு பாதுகாத்து வளர்த்துட்டேன்ட்டு நம்ம கொடுத்து அங்க நல்ல பேர் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பிள்ளைங்களை நம்ம எந்த அளவுக்கு ட்ரஸ்டோட வளர்க்குறோமோ அதே ட்ரஸ்டோட நம்ம பிள்ளைங்களை கட்டி கொடுக்கும் போதோ இல்லை வேற வீட்டுல இருந்து பையன் நம்ம வீட்டுக்கு வரும்போதும் அதே ட்ரஸ்டோட அந்த பிள்ளைய ஏத்துக்கிற அந்த மனநிலை அவங்க கிட்டையும் இருக்கணும். அதே போல ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த ட்ரஸ்டோட ஏத்துக்கிற மனநிலையும் நம்ம கிட்ட இருக்கணும். ரொம்ப கண்டிப்பா வளர்த்த, ஸ்ட்ரிக்டா வளர்த்த, ஹாஸ்டல்லே விட்டது கிடையாது. ஹாஸ்டல்ல படிக்கட்டுமே, வேலைக்காகன்ட்டு வெளியே போய் பார்க்கட்டுமே உலகத்தை. நம்ம பிள்ளைங்க நம்மளனா எப்படி, மற்றவங்க நம்மளே நம்பாதப்ப மற்றவங்க எப்படி நம்புவாங்க நம்ம பிள்ளைங்களை? அந்த ட்ரஸ்டோடு நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும். நாம நம்ம பிள்ளைங்களை ட்ரஸ்ட் பண்றோம், வெளியே யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படின்னு உலகத்துக்காக, அதே அந்த 4 பேர் ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிறதுக்காக பிள்ளைங்களை ஒரு வெளி உலகமே தெரியாம வளர்க்குறதும் கூட அந்த பிள்ளைங்களோட எதிர்காலத்துல அவங்க ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது, நெகட்டிவா அவங்க கிட்ட ஒருத்தர் அப்ரோச் பண்ணும்போது, இல்லை நெகட்டிவா அவங்க ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியாமல் போகிறதுக்கு அதுவே ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். இது அவங்க ஓவர் கம் பண்ணுறதுக்கு நாம தான் இந்த பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க ட்ரெயின் ஆகி வரட்டும். நம்ம பிள்ளைங்களை நம்ம நம்பாம வேற யார் நம்ப போகிறாங்க, நம்பி நம்ம பிள்ளைங்களை வெளியே அனுப்புவோம். பிள்ளைங்க படித்து வரட்டும், வெளியிடங்களை போய் மற்றவங்கள பார்க்கட்டும், எல்லாமே தெரிஞ்சு பட்டு அனுபவிச்சு அந்த பிள்ளைங்க அவங்களாவே ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்துடுவாங்க. இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு, நான் இதெல்லாம் நினச்சதே இல்லை, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சே பார்த்தது இல்லைன்ற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரமாட்டாங்க. இப்படியும் ஒரு உலகம் இருக்குது, இந்த மாதிரி கூட ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கூட நம்ம இன்சல்ட் அனுபவிக்கலாம், இந்த மாதிரி கூட நம்ம அபியூஸ்க்குள்ளாகலாம் அப்படிங்கறது அந்த பிள்ளைங்க தெரிஞ்சு புரிஞ்சு அவங்க வளரட்டும். நிறைய பேர் கூட பழகட்டும். பசங்களா இருந்தாலும் சரி, அதுல பாசிட்டிவாவும் இருக்காங்க, நெகட்டிவாவும் இருக்காங்கிறதே பிள்ளைங்க தெரிஞ்சு வளரட்டும். அதே போல பொண்ணுங்களும் பாசிட்டிவாவும் இருக்காங்க, நெகட்டிவாவும் இருக்காங்கிறத பசங்களும் தெரிஞ்சு வளரட்டும். நம்ம கூடவே பொத்தி பொத்தி வச்சு வளர்த்து அந்த பிள்ளைங்களை ஓவர் ப்ரொடெக்டிவா நம்ம கண்காணிப்புலேயே வச்சு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த பிள்ளைங்களை அப்படி பார்த்து பார்த்து வளர்த்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல ஒருவேளை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்குள்ள அந்த பிள்ளைங்க போனா என்ன பண்ண முடியும்? நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட், இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம பிள்ளைங்களுக்கு போகுது அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட்டும் பேரண்ட்ஸுக்கு வேணும். விட்டு பிடிங்க அப்படி சொல்லுவாங்க பிள்ளைங்களை. பிள்ளைங்க பார்த்து வளரட்டும். அப்படி தவறும் போது தாங்கி பிடிக்கிறதுக்காக தான் குடும்பம். பிள்ளைங்க தவறும் போது அவங்க நல்வழிப்படுத்தி அவங்கள கைட் பண்றதுக்கு தான் குடும்பம், பேரண்ட்ஸ், இல்லை கூட பிறந்தவங்க அப்படிங்கிற இல்லை சமுதாயத்துக்கும் அந்த ஒரு கடமை இருக்கு. அதே போல தவறின பிள்ளை திரும்பி வரும்போது எப்படிப்பட்ட மோசமான நிலையாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க பர்சனலாக ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற இந்த ஹோமோசெக்ஷுவல்ஸும் சரி, இல்லை லிவிங் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே போகிறது, இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு வர விதம் அப்படிங்கிறதும் இருக்குது. இதை தாண்டி அவங்க எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றாங்க, அவங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்குது, அவங்க எந்த சுச்சுவேஷனில் தடுமாறுறாங்க, தவறி விழுறாங்க, இல்லை ஏதாவது அடிக்ஷன்ஸ்குள்ளே போகிறது, ட்ரக் அடிக்ட் ஆகிறது, எப்படி அந்த பிள்ளைங்க தவறி விழுந்தாலும் சரி அந்த பிள்ளைங்களை திருப்பி ஏற்றுக்கிற பக்குவமும் பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக வேணும். டிரான்ஸ்ஜெண்டராக கூட ஒரு
ஒரு பிள்ளை மாறலாம், திடீர்னு திருநம்பியா திருநங்கையாக அவங்க மாறுறாங்கும் போது அந்த பிள்ளைங்க பேரண்ட்ஸால ஒதுக்கப்படுறதுங்கிறது பெரிய ஒரு கொடுமை அந்த பிள்ளைக்கு. இது பெற்றோர்களாக பெற்றோர்களுக்கும் இந்த ஒரு அவேர்னஸ் தேவைப்படுது. இந்த ஒரு பக்குவம், ஒரு மெச்சூரிட்டி பேரண்ட்ஸ் அந்த ஒரு கண்டிஷன்ஸ் இல்லாம ஒரு அன்கண்டிஷனல் லவ் பெற்றோர்களுக்கும் தேவைப்படுது. எதுவா இருந்தாலும் அந்த பிள்ளை உங்களுடைய பிள்ளை தான், நீங்க வளர்க்குற மாதிரி தான் அந்த பிள்ளை வளரும். அது போக அந்த பிள்ளை தவறும் போது அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பர்சனலா இல்லை சோஷியலா அந்த பிள்ளைக்கு வரும்போது அந்த பிள்ளைக்கு வேண்டிய சப்போர்ட்டை கொடுத்து தாங்கி பிடிக்க வேண்டியது பெற்றோர்களாகவும் குடும்பமாகவும் சமுதாயமாகவும் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஒரு பொறுப்பு கண்டிப்பா இருக்குது. இந்த உலகத்துல எல்லாருக்கும் எத்தனையோ விதமான பிரச்சனைங்க இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே எவ்ரிதிங் இஸ் a lesson. நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது லைஃப்ல. எப்பயுமே நான் ஜெயிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இட்ஸ் ஓகே டு லூஸ். ஒரு தடவை லூஸ் பண்ணும்போதுமே there is a lesson. so keep learning. அடுத்து நான் இதுல இருந்து எப்படி இதை ஓவர் கம் பண்ணி வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் எப்படி போக போறேன், இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணேன், அடுத்த சிச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங் தான் லைஃப்ங்கிறது. அதே போல ஒருத்தர் விழும்போது அதை அவங்க தாங்கி பிடிக்கிறதுக்கு குடும்பமும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை சமுதாயமும் நாம ஒவ்வொருத்தருமே யாராவது ஒருத்தர் நம்ம பார்வையில் இருக்கவங்களுக்கு தவறுறவங்க கூட இருக்கு. நம்ம எல்லாருக்குமே அந்த கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நான் கூட இருக்கேன், ஐ எம் வித் யூ. அதுதான் நாம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட். வார்த்தையினால மட்டும் கிடையாது, உண்மையாவே அவங்களுடைய உணர்வுகளோட நாம அவங்க டிராவல் பண்றதுக்கு அந்த கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நான் அவங்க கூட இருக்கேன், ஐ எம் வித் யூ. அந்த ஒரு வார்த்தை பெரிய ஒரு ஹோப் அவங்களுக்கு கொடுக்கும். அந்த ஆடியோல கூட கேட்டிருப்பேன், எனக்கு ஹோப்பே இல்லை, அந்த ஹோப்பே போயிடுச்சு அப்படிங்கிற நிலைமையில அவங்க வராங்கன்னா அது ஏதோ ஒரு விதத்துல நாம அவங்கள கவனிக்காம விட்டுட்டோம், என்னை யாருமே புரிஞ்சுக்கல, என்னை யாரும் நம்பல அப்படின்னு அவங்க சொல்ற அளவுக்கு நாம ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு நாம ஒவ்வொருத்தரையும் அதை பொறுப்பெடுத்துதான் ஆகணும். யாராவது ஒருத்தர் அந்த நேரத்துல அவங்க கூட சப்போர்ட்டிவா இல்லாம இருக்கலாம், அது தெரியாம இருக்கலாம், அது நம்முடைய அறியாமையாகவும் இருக்கலாம். அந்த நான் கூட இருக்கேன், ஐ எம் வித் யூ, பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஹோப்ஃபுல்லான வேர்ட்ஸ் சொல்லி அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது அந்த கடமை நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. அந்த பக்குவமும் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது. கோவிட் டைம்ல ஸ்பெயின்ல ஒரு ரிசர்ச் பண்ணாங்களாமா. பீப்புள் ஐசோலேட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா பேஷண்ட்ஸ், இந்த தனிமைப்படுத்தப்பட்ட இந்த நோயாளிகள் கிட்ட ஒரு குறிப்பிட்ட நபரை போய் ஒவ்வொருத்தர்கிட்டையுமே பேச வச்சிருக்காங்க டெய்லி ரெகுலரா. எப்படின்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் கவுண்டர்ஸ்ல நிறைய ஆஃபீஸஸ்ல பேங்க்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் பேஷண்ட் இருப்பாங்க, இந்த பக்கம் இருந்து டெய்லி அவங்ககிட்ட பேசுற நபர் அவங்க வாய்ஸ் வந்து ஸ்பீக்கர் வழியா அவங்களுக்கு உள்ள கேட்கும். இவங்க டெய்லி பண்ணதெல்லாம் என்னன்னா, நான் அவங்க கூட இருக்கேன், ஐ எம் வித் யூ, அந்த மாதிரி ஹோப் மட்டுமே கொடுக்க சொல்லி இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். இதே ரெகுலரா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 20 பேர்ல 15 பேர் அந்த கோவிட்ல இருந்து மீண்டு வந்ததாக, திருப்பி உயிர் பயிற்சி வந்ததாக ரெக்கார்ட் பதிவாயிருக்கு. இதுதான் நாம துவண்டு போறவங்களுக்கு, வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய அந்த ஒரு பாசிட்டிவ் புஷ், அந்த ஒரு ஹோப் நாம கொடுக்கறது. அந்த வார்த்தைக்குன்ட்டு ஒரு பவர் இருக்கு, ஒவ்வொரு பாசிட்டிவ் வேர்டுக்கும் ஒரு பவர் இருக்கு. நம்ம ஹோப்லெஸ்ஸா இருக்கவங்களுக்கு நம்மளால ஹோப் நம்மளால ஹோப் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு பெஸ்ட் வேர்ட்னா ஐ எம் வித் யூ, நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு அவங்க கூட நம்ம டிராவல் பண்றது, அவங்களோட ஜேர்னில ஒரு மாரல் சப்போர்ட்டை நாம அவங்க கூட இருக்கிறதே அவங்க அந்த எப்படி ஒரு கஷ்டமான நிலைமையில இருந்தாலும் சரி மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் நம்ம சேனலில் கூட நிறைய வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஐ எம் வித் யூ சிஸ்டர், பி போல்ட், பி கரேஜியஸ், தைரியமாக இருங்க சிஸ்டர், நாங்கள் இருக்கோம், அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக ரொம்பவே நன்றி மக்களே. இந்த மாதிரி ஏதோ சுச்சுவேஷன் அப்போ நான் யோசிச்சுட்டு ஆக்சுவலி ஃபேக்ட் என்னன்னா, நான் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் நான் உணர்ற மக்களே, ரொம்பவே நன்றி. உண்மையாகவே பணித்தளத்தில் இல்லை ஒரு சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல எங்கள் கம்யூனிட்டி மெம்பர்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ நீங்களோ யாருமே அந்த இடத்துல இல்லாத நேரத்தில் என் கூட ஆண்டவர் மட்டும்தான் இருப்பாருங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். எல்லாருக்குமே எல்லா நேரமும் யாராவது ஒருத்தர் கூட இருந்துட்டு இருக்க மாட்டோம். நிச்சயமாக எல்லாருக்குமே கண்டிப்பா ஆண்டவர் நம்ம கஷ்டப்படும் போதும் சரி, நம்முடைய எல்லா சூழ்நிலைகள்லையுமே ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு. இந்த மாதிரிதான் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போன மாசம் நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ரோசரி அப்போ சொல்லி முடிச்சுட்டேன், கையில் ரோசரி இருந்தது. எனக்கு எப்பவுமே இந்த வானத்தை பார்க்கும்போது எனக்கு ஆண்டவரோட கனெக்ட் ஆக ரொம்ப பிடிக்கும். தானாகவே எனக்கு ஆண்டவரோட அந்த கனெக்ஷன் ஃபீல் ஆகும். அப்போ கோயம்பேடு ஃப்ளைஓவரில் ஆட்டோ போயிட்டுருக்கு. நான் அப்போ வானத்தை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நான் பேசிகிட்டே இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே இன்னும் எவ்வளோ தூரம் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒப்பு கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ பார்த்துட்டே இப்படி சைடில் நான் திரும்பும்போது கரெக்டாக
நான் துணையா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வேர்டு பார்க்குறேன். ஒரு ஆட்டோ பக்கத்தில் வந்து அது எனக்கு முன்னாடி போகுது. கரெக்டாக இப்படி பார்க்குற இடத்துல அந்த ஆட்டோ இந்த வேர்டு தான், நான் துணையா இருப்பேன். எனக்கு இன்ன வரைக்கும் அந்த எழுத்துக்கள், அந்த ஃபாண்ட்டு, அந்த கலர்ஸ் ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் இருந்தது. அப்படி இருந்தது. பார்த்துட்டு நான் கொஞ்சம் இப்படி குனிஞ்சு பார்த்தா அதுக்கு மேலே அஞ்சாதே உனக்கு நான் துணையா இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தை செகண்ட் லைன்ல இருந்து நான் துணையா இருப்பேன். அந்த நான் துணையா இருப்பேன்னுங்கிறத அந்த நேரத்தில் நான் பார்க்கும்போது எனக்கு அது அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் கொடுத்தது. எனக்கு கரெக்டாக நான் ஆண்டோட்ட கனெக்ட் ஆகிருக்கு. நான் திரும்புகிற நேரத்தில் கரெக்டாக அந்த இறைவார்த்தை, ஒருவேளை அந்த ஆட்டோ இன்னும் கூட முன்னாடி போயிருந்திருக்கலாம். ஏன்னா அந்த ஆட்டோ டிரைவருக்கு இந்த இடத்துல அந்த இறைவார்த்தை இருக்குது. ஒருவேளை அந்த ஆட்டோ எனக்கு இன்னும் முன்னாடி போயிருந்தாலும் இல்லை பின்னாடி இருந்திருந்தாலும் என்னால் பார்க்க முடியாமல் போயிருக்கலாம். ஏதோ வண்டி நிற்குதேன்னு இப்படி நான் கேஷுவலாக பார்க்கும்போது கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த ஒரு வார்த்தை எனக்கு பெரிய ஹோப் கொடுத்தது. அது ஆண்டவர் கொடுக்குற அந்த வார்த்தைங்கிறது ஒரு ஆண்டவர் எப்பயுமே கான்ஸ்டன்ட் கம்பெனியன், ஒரு பெர்மனன்ட் அக்கம்பனிமெண்ட் எப்பயுமே நமக்கு ஆண்டவர் தான். எல்லா சுச்சுவேஷன்லையுமே நம்ம நினைக்கிறது பேசுறது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். இறைவார்த்தையிலுமே நம்ம பார்க்குறோம் தி இன்எஸ்கேப்பபிள் காட் அப்படின்ட்டு இறைவார்த்தை சொல்லும். அந்த திருப்பாடல் 139 நம்ம பார்ப்போம். அந்த திருப்பாடல் 139 7 10 வரைக்கும் அந்த இறைவார்த்தைகள் ரொம்ப அழகா இருக்கும். ஆண்டவரே, உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திரு முன்னிலையிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். நான் பாதாளத்தில் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை இறுக பற்றி கொள்ளும். யுவர் ரைட் ஹேண்ட் ஹோல்ட்ஸ் மீ ஃபாஸ்ட். அப்படி ஒரு இறைவார்த்தை, இவ்வளோ அழகானது, அருமையானது, ஆழமானது தான் ஆண்டவருடைய அன்பும் ஆண்டவருடைய பிரசன்னமும். நாம நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில இருந்தாலும் சரி, எந்த ஒரு தூரத்துல இல்ல அமேசான் காட்டுல நம்ம தொலைஞ்சு போனாலும் சரி, கடலோட ஆழத்துல எவ்வளோ டீப் வாட்டர்ஸா இருந்தாலும் சரி, நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவருடைய ஆற்றல், ஆண்டவருடைய பிரசன்னம்ங்கிறது எப்பயுமே நம்ம கூடவே தான் இருந்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு உறுதியானது, நிலையானது தான் ஆண்டவருடைய அன்பு. அதுதான் தி இன்எஸ்கேப்பபிள் காட் அப்படின்னு திருப்பாடல் 139 பைபிளை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆண்டவர்கிட்ட நம்மளால தப்பிச்சு ஓடவே முடியாது. எந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படிப்பட்ட கேடான நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் எப்பயுமே நீ என்னுடைய செல்லோண்டா, நீ ஏன் புள்ள அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய அந்த தகப்பனுக்குரிய மனநிலையாக இருக்கும். அதே போல பிள்ளைங்களா நீங்களும் நாமளும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியதும் அதுதான். ஆண்டவருக்கு எப்பயுமே நம்ம பிள்ளைங்க தான். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணியிருந்தாலும் சரி, எப்பயுமே உங்களுடைய ஐடென்டிட்டி, உன்னுடைய அடையாளம்ங்கிறது நீ ஆண்டவரோட பிள்ளை. யுவர் ஐடென்டிட்டி இஸ் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். அதுதான் உன்னுடைய ஐடென்டிட்டி. இதை எப்பயுமே யாராலையும் மாற்றவே முடியாது. நீ அதை ஏற்றுக்கலனாலும் சரி, ஆண்டவர் எப்பயுமே உன்னை எதுக்காக விட்டு கொடுக்கவே மாட்டார். எல்லா சுச்சுவேஷன்லையுமே நம்மளால அப்போ அதை ஃபீல் பண்ண முடியலனாலும் சரி, ஆண்டவர் கொஞ்சம் டைம் கொடுப்பார். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக மட்டும் இருந்தோம்னா போதும். இந்த உலகத்தில் ஆண்டவருடைய அன்பு தான் நிலையானது. இந்த கான்ஸ்டன்ட் லவ், பெர்மனன்ட் அக்கம்பனிமெண்ட் அப்படிங்கிறது ஆண்டவரும் ஆண்டவருடைய பிரசன்னமும் தான். அதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த உலகத்தில் ஆண்டவருடைய அன்புக்கு அப்புறமேல்ட்டு ஒவ்வொருத்தருடைய ஃபேவரட் பர்சன் யாருன்னா அவங்களே தான். எனக்கு என்னுடைய ஃபேவரட் பர்சன் நான். உங்களுக்கு கேட்குற, உனக்கு உன்னுடைய ஃபேவரட் பர்சன் நீ. ஏன்னா தன்னை தானே காப்பாற்றிக்கிறதுக்காக தான் எல்லா உயிருமே உலகத்தில் ஓடிட்டு இருக்குது, இயங்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு தன்னை பாதுகாத்துக்க, தன்னை காப்பாற்றிக்க, தன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு தான் எல்லா உயிருமே ஆசைப்படும். அந்த அளவுக்கு ஒருத்தரோட ஃபேவரட் பர்சன் அது வந்து நீங்களாக தான் இருப்பீங்க. உங்களுடைய ஃபேவரட் பர்சன் நீங்கள் தான். என்னுடைய ஃபேவரட் பர்சன் நான் தான். எப்போ வந்து எனக்கு என்ன பிடிக்காம போகுதோ, என்ன என்னால ஏத்துக்க முடியாம போகுதோ, அப்பதான் என்னால என்ன அன்பு செய்ய முடியாது. ஒவ்வொரு நல்ல விஷயமுமே நம்ம கிட்டதான் ஆரம்பிக்குது. கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரையுமே ரொம்ப யூனிக்கா படைச்சிருக்காரு. எவ்ரிபடி இஸ் யூனிக். இப்போ ஒருத்தருடைய உங்க டோன் ஆஃப் வாய்ஸும் சரி, உங்களுடைய பார்வை, உங்களுடைய கண்ணு, பேச்சு, முகம், உங்களுடைய பிஹேவியர், நீங்கள் நடக்கிற விதம், யாராவது ஒருத்தர் இமிட்டேட் வேணால் பண்ணலாம். எப்பயுமே ஒருத்தரை இன்னொருத்தரால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. காட் இஸ்
இன்எஸ்கேப்பபிள். அதே போல தான் நம்ம ஒவ்வொருத்தருமே இர்ரீப்ளேசபிள். யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எவ்ரிபடி இஸ் யூனிக், எவ்ரிபடி இஸ் ஸ்பெஷல். அதே திருப்பாடல் ஆசிரியர் அந்த திருப்பாடலில் பின்னாடி சொல்கிறாரு, ஆண்டவரே அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன். ஐ எம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட் அப்படின்ட்டு அந்த இறைவார்த்தையை ரொம்பவே தாவீது அரசர் அதை ரொம்ப நெகிழ்ச்சியோட அவருடைய வேல்யூவை உணர்ந்து சொல்கிறாரு. எப்போ நமக்கு நம்முடைய வேல்யூ தெரியலையோ, நாம் எப்போ நேசிக்க தவறுறோமோ அப்போதான் நமக்கு நம்மளை பிடிக்காம போகிறது, இல்லை எதுலேயுமே திருப்தி அடையாமல் நம்ம வெளியே அன்பை தேடி போயிட்டு இருக்கிறது, சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்காக நம்ம தேடி ஓடுறது எல்லாமே நடக்கும். நமக்கே நம்மளை பிடிக்கல அப்படிங்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது போல ஒருத்தருடைய ஃபேவரட் பர்சன் அவங்களா தான் இருப்பாங்க. எப்போ நமக்கே நம்மளை பிடிக்கலையோ ஒவ்வொரு நல்ல விஷயமே நம்ம கிட்ட தான் ஆரம்பிக்குது. நம்மளாலே நம்மளை அன்பு செய்ய முடியாதப்ப இன்னொருத்தரால நம்மளை அன்பு செய்ய முடியாது. நமக்கு நம்மளே பிடிக்காதப்ப நம்மளால இன்னொருத்தர் அன்பு செய்ய முடியாது. எப்போ நம்மளை நாம அதிகமாக நேசிக்கிறோமோ அந்த செல்ஃப் லவ்ங்கிறது எப்போ நம்ம கிட்ட இருக்கோ, லெட் லவ் ஸ்டார்ட் வித் ஒன் செல்ஃப், லவ் யுவர் செல்ஃப். அப்போ வந்துட்டு நம்மளால இன்னொருத்தரையும் லவ் பண்ண முடியும். எல்லாருக்குமே நம்மளை பிடிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நல்ல விஷயமே நம்ம கிட்ட தான் ஆரம்பிக்கும். நாம நம்மளை நேசிச்சா, நாம நம்மளை ஏத்துக்கிட்டா, நம்மளை புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாரையுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியும், எல்லாருக்குமே நம்மளை புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றமுமே ஒரு தனி மனுஷன் கிட்ட தான் ஆரம்பிக்கணும். நாம மாறினாதான் மற்றவங்க மாறுவாங்க. அது இல்லாம இந்த உலகம் மாறல, சமுதாயம் மாறல, அவங்க மாறல, ஆம்பளைங்க மாறல அப்படின்ட்டு நம்ம மற்றவங்களே பிளேம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு உண்மையை நாம எல்லாருமே ஒத்துக்க வேண்டியது, சேஞ்சுக்கு அகெயின்ஸ்டா பெண்களே இருக்காங்க. இந்த பெண் உரிமை, பெண் விடுதலைக்கு எதிராக இருக்கிறது வந்து பெண்களாவே தான் இருக்காங்கிறது ரிசர்ச் படி ப்ரூவ் ஆயிருக்கு. பெண்களே அவங்களுடைய பாண்டேஜஸ்ல இருந்து, அவங்களுடைய இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு பெண்களே தயாராக இல்லை. எத்தனையோ பிள்ளைங்க அவங்க பேரண்ட்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி எனக்கு இவ்வளோ போட்டு கல்யாணம் பண்ணி வைங்க, இதெல்லாம் பண்ணுங்க, எனக்கு இப்படியெல்லாம் செலவு பண்ணுங்க, இவ்வளோ கிராண்டா பண்ணுங்க, அப்படியெல்லாம் மாப்பிள்ளைய பாருங்க அப்படின்ட்டு அதை ஒரு ப்ரைடாகவும் எடுத்துக்கிறாங்க. எங்க வீட்டில் எனக்கு இவ்வளோலாம் பண்ணாங்க, இவ்வளோ போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, எங்கள் வீட்டில் இப்படியெல்லாம் செய்வாங்க, இவ்வளோ கிராண்டாக பண்ணாங்க, இல்லை இப்படி மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, என் ஹஸ்பண்ட் வீட்டில் இப்படி அவர் இவ்வளோ படிச்சிருக்காரு, அப்படி இருப்பார், இப்படி இருப்பார். அந்த ஒரு ப்ரைட் எடுத்துக்கிறது வந்து பெண்களே வந்துட்டு அந்த சேஞ்சுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. சில விஷயங்களை இந்த ஆசையை தாண்டி பேராசைங்கிறத விட்டு கொடுக்கறதுக்கு பெண்களே ரெடியாக இல்லை. இது அந்த காலத்தில் நம்ம ஏவாள் மம்மியோட காலத்துலேருந்தே இந்த ஆசை பேராசைங்கிறது அது அப்படியே நம்ம கூட ஒட்டியே தான் வந்துட்டு இருக்குது. இதனாலதான் பெண்கள் இன்னும் அந்த ஒரு பாண்டேஜ்குள்ள ஸ்டக் ஆயிட்டு இருக்கோங்கிறதும் நம்ம ஒத்துக்க வேண்டிய உண்மைதான். பெண்கள் வந்துட்டு இது வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தாலும் கூட எத்தனையோ பெற்றோர்கள் வந்து இல்லை நான் இவ்வளோ சொத்து சேர்த்ததெல்லாம் உனக்காக தான், எல்லாமே நான் உனக்காக தான் பண்ண, நான் உனக்கு இத்தனை லட்சம் இவ்வளோ நகை இத்தனை பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் வரிஞ்சு கட்டிட்டு என் பொண்ணுக்கு நான் இவ்வளோ பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்க பேரண்ட்ஸும் இருக்காங்க. எத்தனையோ பொண்ணு எடுக்க வரவங்க ஆரம்பத்தில் வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களும் இருக்காங்க. ரொம்ப டிமாண்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ பொண்ணுன்ட்டு ப்ரெஷரைஸ் பண்ணி இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை பண்ணி பெண்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுறது, அந்த நிம்மதியை கெடுத்து வாழ விடாமல் பண்ணி தொல்லை கொடுக்குற அந்த மாமியார் வீடுங்க இல்லை கணவன்மார்களும் எத்தனையோ பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து சொசைட்டியில் வரணும், ஒரு தனி மனுஷனும் மாறணும். அதுதான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது.